Hello friends, welcome to this lecture. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் செக்யூரிட்டி. ஸோ நார்மலான பார்ட் டெஃபினிஷன் ஃபைல் பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்ட் டெஃபினிஷன் ஃபைல் கிரியேட் பண்ணும்போது பாடுக்கு ஒரு நேம் கொடுப்போம். ப்ளஸ் வந்து கண்டெய்னர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னருக்கு ஒரு நேம் கொடுப்போம், ஒரு இமேஜ் கொடுப்போம். ஸோ இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ரெஜிஸ்டர்லேருந்து புல் பண்ணோம் அப்படின்னா இமேஜ் வந்து டேரெக்டாக இமேஜ் இருக்கிற இடத்துல டேரெக்டாக இமேஜ் நேம் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ப்ரைவேட் ரெஜிஸ்டர்லேருந்து புல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இமேஜுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ஜினிக்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்து இமேஜ் ஆர் ரெபாசிட்டரி நேம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா யூசர் அக்கௌண்ட் நேம் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரி நேம் கொடுப்போம். ஸோ இது வந்து டாக்கர்.io, ஸோ இது வந்து டாக்கர் ரெஜிஸ்ட்ரி. இதுவே வந்து நம்ம ஜிசிபி ஜிசிஆர் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ரெஜிஸ்ட்ரியில் கொடுப்போம் அப்படின்னா அதோட ரெஜிஸ்ட்ரி நேம் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இமேஜில் வந்து நம்ம அந்த டாக்கர் ரெஜிஸ்ட்ரியோடைய யூஆர்எல் கொடுத்துட்டோம், ரெஜிஸ்ட்ரி யூசர் அக்கௌண்ட் அண்ட் இமேஜ் ரெபாசிட்டரி கொடுத்துட்டோம். ஆனால் அதோடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்கணும் பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து டாக்கரில் நம்ம லாகின் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டாக்கர் வந்து எந்த சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ, எந்த லைனக்ஸ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த லைனக்ஸ் மிஷினில் வந்து போயிட்டு டாக்கர் லாகின் கொடுத்துட்டு ப்ரைவேட் ரெஜிஸ்ட்ரி.io டாக்கர் லாகின் கொடுத்துட்டு அதோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ரைவேட் ரெஜிஸ்ட்ரி வந்து நம்ம லாகின் பண்ணிடுவோம். லாகின் பண்ண அப்புறமா டாக்கர் ரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுடைய ஃபுல் பாத் கொடுக்கணும். ரெஜிஸ்ட்ரி நேம், யூசர் அக்கௌண்ட் அண்ட் இமேஜ் ரெபாசிட்டரி கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜ் நேமை வந்து ப்ரைவேட் ரெஜிஸ்டர்லேருந்து புல் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டாக்கர் லெவல். ஸோ இனி பாட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அஸ் யூஸ்வலாக வந்து நம்ம பாட்டு இதுக்கு முன்னாடி டெஃபினேஷன் கிரியேட் பண்ணும்போது இமேஜில் வந்து என்ஜினிக்ஸ் கொடுத்துருந்தோம். ஆனால் இனிமேல் வந்து ப்ரைவேட் ரெஜிஸ்ட்ரி யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃபுல் பார்த்து கொடுக்கணும். அதாவது ரெஜிஸ்ட்ரி நேம், யூசர் ஆர் அக்கௌண்ட் நேம், கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஆர் ரெபாசிட்டரி நேம் கொடுக்கணும். இப்போ கொடுத்துட்டு இந்த பார்ட் டெஃபினிஷன் ஃபைல் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து புல் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரி இமேஜுடைய யூஆர்எல் கொடுத்துட்டோம், ஆனால் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கல. ஸோ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சீக்ரெட் கிரியேட் பண்ணோம். அந்த சீக்ரெட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் ரெஜிஸ்ட்ரி. ஸோ டாக்கர் ரெஜிஸ்ட்ரி இது பார்த்தீங்கன்னா சீக்ரெட் நேம் கொடுத்துட்டு அதில் வந்து சர்வர் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயில் ஸோ கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ நம்ம சீக்ரெட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கிரியேட் பண்ண சீக்ரெட்டை வந்து நம்ம பார்ட் டெஃபினிஷன் ஃபைலில் வந்து இன்ஜெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து இமேஜ் ஃபுல் ரிக்வெஸ்ட்னு ஒரு லைன் ஆட் பண்ணிட்டு இமேஜ் ஃபுல் ரிக்வெஸ்ட் ஃபீல்ட் ஆட் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணால் சீக்ரெட் நேம் வந்து மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த பார்ட் டெஃபினிஷன் ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த சீக்ரெட்டை யூஸ் பண்ணி இந்த இமேஜை வந்து புல் பண்ணி ரன் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தியரிக்கலாக பார்த்தோம் எப்படி ஒரு பார்ட் டெஃபினிஷன் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இந்த ப்ரைவேட் ரெஜிஸ்ட்ரி வந்து கால் பண்ணுறது அப்படின்னு. இனிமேல் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் எப்படி ஒரு பார்ட் டெஃபினிஷன் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து எப்படி ஒரு சீக்ரெட் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு. அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரைவேட் ரெஜிஸ்டரில் இருக்க இமேஜ் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட் சீக்ரெட் டைப் மஸ்ட் பி சூஸ் ஃபார் டாக்கர் ரெஜிஸ்ட்ரி. ஸோ cube control create secret கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் கமாண்ட்ஸ் டாக்கர் ரெஜிஸ்ட்ரி, ஜென்ரிக் அண்ட் டிஎல்எஸ். ஸோ இந்த மூணு தான் இருக்குது. ஸோ டாக்கர் ரெஜிஸ்ட்ரிக்கு வந்து எந்த டைப் சீக்ரெட் டைப் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா டாக்கர் ரெஜிஸ்ட்ரி. ஸோ டாக்கர் ரெஜிஸ்ட்ரி. Next, we have an application running on our cluster. Let us explore it first. What image is the application using? So, when the application deploy பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். Cube control get deploy. So, இதில் web application வந்து deploy பண்ணிருக்காங்க. So, describe பண்ணி பார்க்கலாம். Cube control describe deploy web. So, describe பண்ணி பார்க்கும்போது இதில் image sectionல வந்து nginx:alpine. So next we decided to use a modified version of the application from an internal private registry. Update the image of the deployment to use a new image from myprivateregistry.com 5000. The registry is located at myprivateregistry.com 5000. Don't worry about credential for now. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெப்னு சொல்லிட்டு ஒரு டெப்ளாய்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை எடிட் பண்ணலாம். கியூப் கண்ட்ரோல்
edit, deploy. ஸோ இதில் இமேஜ் செக்ஷன் போயிட்டு ஸோ இதில் வந்து மை ப்ரைவேட் ரெஜிஸ்ட்ரி 5000 இது வந்து இதில் ஆட் பண்ணணும். Q control get deploy, Q control get paths. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எரர் இமேஜ் புல்னு இருக்கு. ஸோ ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போது அந்த இமேஜ் வந்து அப்டேட் பண்ணிட்டோம், ஆனால் அதுடைய க்ரெடென்ஷியல் சீக்ரெட் நம்ம என்ன கிரியேட் பண்ணல, அதனால தான் வந்து எரர் இமேஜ் புல் எரரில் இருக்குது. Or the new paths are created with the new images successfully running. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எரர் இமேஜ் புல் பேக்கப் எரரில் இருக்குது. ஸோ டிஸ்கவர் பண்ணி பார்க்கலாம். ஸோ எரர் தான் இருக்குது. what is error? Failed to resolve reference link from host to my private registry, failed with the status code 1 for unauthorized. ஸோ unauthorized error இருக்குது. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா நம்ம சீக்ரெட் கிரியேட் பண்ணல, அதனால தான் வந்து இந்த இஷ்யூ இருக்குது. ஸோ இது ரன் ஆகலைன்னு சொல்லி கொடுக்குறேன். Create a secret object with the credentials required to access the registry. Name private registry credential, username docker user, password docker password, server myprivateregistry.com :5000, email docker underscore user @privateregistry.com. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் கிரியேட் பண்ண போகிறேன். Q control create secret. ஸோ இதில் டைப் பார்த்தீங்க அப்படின்னா docker registry. ஸோ docker registry. ஸோ இதோட நேம் பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ரெஜிஸ்ட். ஸோ நான் கொடுக்க முன்னாடி ஹெல்ப் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ரெஜிஸ்ட்ரி கிரெடென்ஷியல். ஸோ டாக்கர் பாஸ்வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இமெயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமெயில். ஸோ சர்வர்
ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ப்ரைவேட் ரெஜிஸ்ட்ரி கிரெடென்ஷியல்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். Configure the deployment to use the credentials from the new secret to pull images from the private registry. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டெம்ப்ளேட் கீழே இருக்க ஸ்பெசிஃபிகேஷனில் ஸோ இதில் வந்து இமேஜ் புல் சீக்ரெட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். ஸோ இதுதான் இமேஜ் புல் சீக்ரெட் சொல்லிட்டு இந்த இதை யூஸ் பண்ணோம். ஸோ சீக்ரெட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ரெஜிஸ்ட்ரி கிரெடென்ஷியல். ஸோ கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண சீக்ரெட்டை வந்து நம்ம பால் வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். கிவ் கண்ட்ரோல் கெட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ண பாட் வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எரர் இமேஜ் புல் எரரில் இருந்துச்சு. இப்போ ரன்னிங் ஸ்டேட்டஸ் வந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண சீக்ரெட்டை வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண பார்த்தீங்களா ஒரு பாட் ஒரு இமேஜ் அப்டேட் பண்ண பார்த்தீங்களா. ஸோ அந்த இமேஜுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ண சீக்ரெட் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த சீக்ரெட்டை வந்து நம்ம பாட் டெஃபினிஷன் போல இப்போ இன்ஜெக்ட் பண்ணோம். இன்ஜெக்ட் பண்ண அப்புறமா அந்த இமேஜுடைய பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ரெஜிஸ்ட்ரி. ஸோ அந்த ப்ரைவேட் ரெஜிஸ்ட்ரி வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சீக்ரெட்டில் இருந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை ஆக்சஸ் பண்ணி அந்த இமேஜை புல் பண்ணி ரன் பண்ணிடுச்சு. அதனால தான் இங்கே ரன்னிங் ஸ்டேட்டஸ் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கல. இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் சீக்ரெட் கிரியேட் பண்ணி அதில் கொடுத்துருந்தோம். ஸோ அதனால தான் இப்போ வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸ் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். Check the status of part, wait for them to be running. You have now successfully configured deployment to pull images from the private registry. Okay, so இது வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸ் வந்துச்சு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் லெக்சர். கம்மிங் வீடியோஸில் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.